குறைந்தபட்சம் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே, நன்மை தரக்கூடிய விரயம் மட்டுமே நடக்க போகுது. திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் சுப விரயம் என்று எடுத்துங்க. வீடு கட்டலை, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். என்ன சாமி, ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும். இவையெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். நாம் காலத்தை தாண்டி நாம் எதுவும் செய்ய முடியாது. காலத்தை தாண்டி நாம் எதுவும் செய்யணும், தடுத்தலாம் நிறுத்தலாம் முடியாது. எண்ணத்தை கொடுத்துருவோம். முதல்ல எண்ணத்தை கொடுத்து விட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வேலை போயினே இருக்கும். நீங்கள் வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதில் எந்த விதமான பிரச்சனை. அதுக்கான முதலீடு என்ன செய்யணுமோ செய்ய. அவருக்கான வேலையை என்னென்னா, எதை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்களோ அதை உயர்வாக காட்டிடுவார். முதல்ல நோய் நொடிகள் விலகிறதுக்கான அமைப்புகள் தேடி வருது. வெளியூரில் நிறைய உணவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம ஹோட்டல் தங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இனிமேல் நம் வாழ்வாதாரம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வெளியூர் சாப்பாடு தான், வீட்டு சாப்பாடு என்பது கிடையாது சுவாமி. ஒரு 1.5 ஆண்டு காலம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். லக்ஸரி வாழ்க்கை தான். ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டுக்கலாம் புதிய நல்ல ஒரு நட்புகள் கிடைக்கும். தொழில் வளம் மேலோங்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ இது அனைத்தையும் தீட்ட வைப்பாரையா. ஏன்னா உங்களுக்கு சார்பாக கேது பகவான் இருக்கிறதால பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். அரசாங்க பணி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அரசாங்க பணிக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சாமி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு இந்த ராகு பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறுது. ஜென்மத்தில் இருந்தார். நிறைய பேருக்கு இந்த துன்பம், இந்த மனநோய் இவையெல்லாம் ஆட்கொண்டிருந்தாங்க. ஏற்கனவே சனி பகவான் வேறு வந்திருக்கார். எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் பலாபலனை முயற்சிட்ருக்கோம். மனிதனுக்கு ஒரு இடர் மட்டும் வரக்கூடாது, எல்லாமும் இடராக இருந்தால் நாம் என்ன பண்ண முடியும். ஆனால் 12ஆம் இடத்துக்கு அவர் இடம்பெயர்ந்ததும் நன்மை என்றே எடுத்துங்க. முதல்ல விரயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, சுப விரயமாக மாற்றப் போகிறார். இதுவரைக்கும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் விரயத்தை நாம் ஏற்படுத்தும். தேவையில்லாத வேலைகள் அனைத்தையும் செய்தோம். ஆனால் இப்பொழுது தேவையான அளவுக்கு விரயத்தை நன்மை தரக்கூடிய விரயமாக மாற்றப் போகிறார். ஐயா வீடு வாங்கலைன்னா வாங்க வைப்பார், கடன் வாங்க வைக்கல கடன் வாங்க வைப்பார். வேலைக்கான அமைப்புகள் என்னென்ன இருக்குதோ, அதுக்கான பிஸ்னஸுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதை அனைத்தையும் செய்யக்கூடிய பண்பை பகவான் நம்மளுக்கு படியளக்க போகிறார். 12ஆம் இடத்துல வர்றதால வெளியூர் வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம். ஐயா உள்ளூரில் இருந்து நம்மளால் பிழைக்க முடியல, வெளியூர் போய் கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளியாட்கள் தொடர்புகளால், வேற்றுமொழி தொடர்புகளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. வேற்றுமொழி ஆட்களால் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வரும். இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. தேவையில்லாமல் அதை மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க. அதாவது உழைப்பு இல்லாமல் வருமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தயவு செய்து எதனா இருந்தால் தூக்கி போட்டுடும். உழைத்து வாழுங்கள் இந்த நேரத்தில். ஏன்னா ஜென்ம சனி வர்றதால உழைத்தால் கர்மா குறையும். ஒரே வார்த்தை சொல்லணும், வேர்வை வந்தால் கர்மா குறையும். கடினமான உழைப்பை கொடுங்க, அது உங்களுக்கு உயர்வினை தரும். 12ஆம் இடத்துல செல்லக்கூடிய ராகுவால் அவர் குருவோட பார்வை வாங்கிறதால இதுவரைக்கும் தேவையில்லாத விரயத்தெல்லாம் நாம் செஞ்சோமில்லை. என்னன்னே தெரியல, எதுக்கோ விரயத்தை நாம் பண்ணிட்டோம். நோய் நொடிக்கு விரயம் பண்ணிட்டோம். தேவையில்லாத பங்கு மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்டை பண்ணி அதில் கீழே தள்ளிட்டோம். தேவையில்லாத நட்புகளுடைய தொடர்பால் நம்மளுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துலாம் ஆயிடுச்சு. அதை விட்டு விலகுந்தே ஒரு பெரிய நன்மை என்று எடுத்து. குறைந்தபட்சம் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே, நன்மை தரக்கூடிய விரயம் மட்டுமே நடக்க போகுது. திருமணம் நடக்கலையா, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். அதுவும் சுப விரயம் என்று எடுத்துங்க. வீடு கட்டலை, வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். என்ன சாமி, ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும். இவையெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம். நாம் காலத்தை தாண்டி நாம் எதுவும் செய்ய முடியாது. காலத்தை தாண்டி நாம் எதுவும் செய்யணும், தடுத்தலாம் நிறுத்தலாம் முடியாது. எண்ணத்தை கொடுத்துருவோம். முதல்ல எண்ணத்தை கொடுத்து விட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சிடும். அது மாதிரி வேலை போயினே இருக்கும். நீங்கள் வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், அதில் எந்த விதமான பிரச்சனை. அதுக்கான முதலீடு என்ன செய்யணுமோ செய்ய. அவருக்கான வேலையை என்னென்னா, எதை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்களோ அதை உயர்வாக காட்டிடுவார். நல்லதுக்கு மட்டுமே நீங்கள் உயர்வனை எடுத்துங்க. இந்த நேரத்தில் போகத்துக்கு அடிமை ஆகாமல் செயல்படுங்கள். மது மாது இது ரெண்டத்தை மட்டும் இந்த நேரத்தில் தவிர்த்து கொள்வது. சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து தடையோடு தூக்கி போட்டு குழி தோண்டு புதைச்சிட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அதில் எல்லா விதமான உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு பெரிய லெவலில் போகும். உங்களுடைய புகழ் வெளியூர் வெளிநாடு வரைக்கும் செல்லும். அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாகவும்
உங்களுடைய வாய்ப்பினை பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகளும் தேடி வரும். இது வரைக்கும் சின்ன சின்ன ஒரு ஃபால்ட்டு பண்ணியிருந்தால் அந்த ஃபால்ட்டெல்லாம் இதோடு தடுத்து நிறுத்துறீங்க. 12ஆம் இடத்துல இந்த கர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய கால சர்ப்ப தோஷம் நீங்கியதே பெரிய விஷயம். லக்னத்துலேயும் சரி 7ஆம் இடத்துலையும் கேது பகவான், ராசியில் ராகு பகவான், இவங்க 2 பேரும் இருந்து நம்மளை தொந்தரவு எவ்வளவோ கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு பித்து பிடிச்சார் போல் பயம், சரும நோய், கேன்சர் இதமாரி நோய்க்கெல்லாம் ஆட்கொண்டாங்க. ஏன் எப்படி வந்ததுன்னே தெரியாது. தவறான விஷயங்களே தவறான பழக்கங்களோ அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் அதிகரிச்சிருக்கும். நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் உருவாயிடும். அவையெல்லாம் விட்டு விலகப் போகுது. முதல்ல நோயினுடைய விலகிறதுக்கான அமைப்புகள் தேடி வருது. வெளியூரில் நிறைய உணவகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம ஹோட்டல் தங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இனிமேல் நம் வாழ்வாதாரம் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வெளியூர் சாப்பாடு தான், வீட்டு சாப்பாடு என்பது கிடையாது சுவாமி. ஒரு 1.5 ஆண்டு காலம் வெளியூர் பயணங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். லக்ஸரி வாழ்க்கை தான். ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சுட்டுங்களா புதிய நல்ல ஒரு நட்புகள் கிடைக்கும். தொழில் வளம் மேலோங்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ இது அனைத்தையும் தீட்ட வைப்பாரையா. ஏன்னா உங்களுக்கு சார்பாக கேது பகவான் இருக்கிறதால பயப்பட தேவையில்லை. உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும். அரசாங்க பணி என்பது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அரசாங்க பணிக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் சாமி. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும். வெளிநாடு பணம், வெளியூர் பயணம், இதெல்லாம் பணம்லாம் உங்களுக்கு நல்லதே கிடைக்கும் ஐயா. கேட்குற இடத்துல பணம் வரும். அதில் எந்த விதமான தடையே கிடைக்கும். குறைந்தபட்ச முதலீட்டில் பெரிய சம்பாதிப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் பெற்று தருவீங்க. என்னென்னா இதுக்கு முன்னே 8 மணி நேரம் டியூட்டி செஞ்சீங்கன்னா இப்போ 12 மணி நேரம் டியூட்டி செய்கிற மாதிரி வரும். கடின உழைப்பினை தருகின்ற பாக்கியம் பெறுவீர்கள். அலைந்து திரிந்து வாழக்கூடிய தன்மை வரும். ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை சாமி அப்படின்ற மாதிரி அளவுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க. ஓய்வு என்பதே இல்லாமல் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கையா, அந்த ஓய்வு தரமாட்டோமா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கெல்லாம் டிப்ரெஷன் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சனி பகவான் ஜென்மத்தில் வரத்தால் டிப்ரெஷன் இருக்க தான் செய்யும். நிலபுலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் ஏன் வாங்கிட்டேன், ஏன் கடனை வீட்டை கட்டிட்டேன், இதெல்லாம் மாற்றலாம் முடியாது. ஏன் கடன் வாங்கிட்டேன், இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளால் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் எல்லாத்தையும் நம்மளை செயல்படுத்த வைக்கும். நல்ல முன்னேற்றத்தும் தரும் சாமி. வேலை அமைப்பில் ஒரு பிராண்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு தான் போவார். பயப்பட தேவையில்லை சாமி. இந்த மீன ராசிக்கு ராகு பகவானுடைய பயிற்சியால் உன்னதமான அமைப்பு, தீராமுடியாத இருந்து வந்த பிரச்சனை, பில்லி சூன்யம் செய்வினை கோளால் அகப்பட்டிருந்தவங்களாம் இப்போ விட்டு விலகிட்டு ஒரு என்ன சொல்லலாம், இறைவனுடைய நாமத்தை சொல்கிற அளவுக்கு அவங்களுடைய தக்கம் எல்லாம் மாறிடும். இறைவனுடைய நாமத்தை சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய மனப்பக்குவம்லாம் மாறிடும். அந்த அமைப்பெல்லாம் இப்போ தேடி வருது. சுவையான உணவெல்லாம் உட்கொள்ளுவீங்க. அறுசுவை உணவு என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இனிமேல் உட்கொள்ளக்கூடிய காலம்தான். இது வரைக்கும் சாப்பிடல சாமி, நான் இது மாதிரிலாம் சாப்பாடை சாப்பிடலன்னா இப்போ சாப்பிடக்கூடிய தன்மையெல்லாம் கிடைக்கும். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். வெளியாட்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கும். பெண்ணுடைய நட்பொருட்கள் அதிகரிக்கும். கொஞ்சம் அதில் மட்டும் கவனத்தை மட்டும் எடுத்துங்க ஐயா. வேலை வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டு இருக்கு ஐயா. முதல் வேலையே உங்களுக்கு வெளியில் தான் வேலையே. வெளியூரில் வாயிற மாதிரி தான் ஒரு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். நல்ல புதிய நட்பு வட்டாரங்கள் உங்களை சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் ஐயா. பயப்பட தேவையில்லை. இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதில் கொஞ்சம் தடை கொடுக்குற மாதிரி காமிக்கும். இந்த லக்ஸரி வெஹிக்கிள்லாம், கார் கீரில் எல்லாத்தையும் வாங்கி போட்டுருவீங்க. ஏன் சாமி வானான்னு சொன்னால் கூட கடன் வாங்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் தானாக நடக்கும். இந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்லதும் நடக்கும், அதில் சின்ன சின்ன தேவையில்லாத விஷயமும் நடக்கும். பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் இனிமையான காலம். தொழில் வளம் மேலோங்கத்துக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. இந்த பகவானுடைய பார்வையால் உங்கள் வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலம். வெளியூரோ வெளிநாட்டு ஆக்களோ உங்களுக்கான தொடர்புகள் கிடைக்கும். பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணி பெரிய லெவலில் வரத்துக்கான ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர இல்லை திருநாகேஸ்வரம் சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லதை கொடுங்க ஐயா. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.